சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஏறத்தாழ 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இது குறித்து பேட்டியளித்திருந்தார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துவிடலாம். நண்பர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருப்பது என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும். என்று சொன்னால் கடந்த 15 மாதங்களாக அவர் சட்ட போராட்டம் நடத்தி வந்திருக்கின்றார். அவரைப் போல பொறுமையோடு சட்ட போராட்டம் நடத்திய ஒருவரை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சிறையில் இருந்து கொண்டு அமைச்சர் பதவி கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு அவர் நிபந்தனை ஜாமீன் பெற்றிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. நிச்சயமாக அவர் தன்னுடைய வழக்குகளிலே வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இடி வலியுறுத்தினால இன்னைக்கு உச்சநீதிமன்றம், அதாவது இடி அவங்க போட்டிருக்க வழக்குகளுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கம். ஆனால் அது எத்தனை வழக்குகள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க கிடையாது. சார்ஜ் ஷீட் எத்தனை வழக்குகளில் போட்டிருக்காங்க அவங்களால மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். எனவே வழக்குகளை மட்டுமே அவர்கள் போடுவது என்பதை ஒரு பாலிசியாக வைத்திருக்கிறார்களே தவிர இறுதி தீர்ப்புக்கு அவர்கள் செல்வது கிடையாது. இதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய முடிவை பொறுத்தது. அதை பற்றி கருத்து சொல்வதற்கு எங்கள் யாருக்கும் உரிமை கிடையாது.